ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் மங்களங்களை அள்ளித்தரும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் வரலட்சுமி விரதமாகும். அம்பிகை லக்ஷ்மியின் வடிவமாக வழிபட்டு வளங்கள் அனைத்தும் பெறும் நாளாகும். வரலட்சுமி நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் என பல பெயர்களில் குறிப்பிடப்படும். இந்த விரதம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பெண்களால் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கு குடும்பத்தில் அனைத்து வளங்களும் பெருக வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள். அதே சமயம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் அமைய இந்த நாளில் விரதம் இருப்பார்கள். கேட்ட வரங்களை தரும் விரதம் என்பதால் ஆண்கள் பலரும் இந்த விரதம் இருப்பது வழக்கம். விக்ரமாதித்ய மகாராஜா இந்த விரதத்தை கடைபிடித்துதான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பயபக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற வட இந்திய மாநிலங்களில் மகாலட்சுமி விரதம் என்ற பெயரில் விரதம் மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் லக்ஷ்மி தேவி பால்கடலில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. வரலட்சுமி என்ற பெயர் 2 விதமாக விளக்கப்படுகிறது. முதல் விளக்கம் வரா என்றால் வரம் என்றும், வரலட்சுமி என்றால் வரங்களை வழங்கும் லக்ஷ்மி என்றும் பொருள். இரண்டாவது விளக்கம், லக்ஷ்மி தேவி வீடுகளுக்குள் வரவேற்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வரங்களை வழங்கப்படுகிறார் என்பது அர்த்தமாகும். வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம்: செல்வம், செழிப்பு, தைரியம், ஞானம் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வீக கட்டுப்பாட்டாளராக அறியப்படும் வரலட்சுமி தேவி இந்த விரதத்தின் போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தனக்கும் குடும்பத்திற்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வழிபடுகிறார்கள். வரலட்சுமி பூஜை அல்லது விரதம் செய்வது லக்ஷ்மியின் 8 வெவ்வேறு வடிவங்களையும் வழிபடுவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது. இந்த பூஜையை செய்வதன் மூலம் பின்வரும் நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தனம், தானியம், ஆரோக்கியம், சம்பத், செல்வம் மற்றும் சொத்து, சந்தானம், நல்ல சந்ததியினர் மற்றும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவரின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும். வீரம், தைரியம், கஜலட்சுமி, கடன் இல்லாதது. திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதமிருந்து பூஜை செய்த பிறகு தங்கள் உணவை உட்கொள்கிறார்கள். யார் இந்த வரலட்சுமி? செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் 8 அவதாரங்களை தான் அனைவருக்கும் தெரியும். இவர்களை அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவதுண்டு. இனிமையான நிறைவான வாழ்விற்கு தேவையான 16 வகை செல்வங்களை வழங்குபவர்கள் இந்த அஷ்டலட்சுமிகள். அதேபோல் மகாலட்சுமியின் பல்வேறு அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த வரலட்சுமி வடிவம். இவளே செல்வ வளம், சொத்துக்கள் ஆகியவற்றிற்கு காரணமான தெய்வமாக குறிப்பிடப்படுகின்றாள். வரலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியதாகவும் இவள் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அளித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவளாகவும் விளங்குவதாக புராணங்கள் சொல்கின்றன. வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் கண்டிப்பாக யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக இருக்க வேண்டியவர்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டுப்போய் உள்ளதோ அவர்கள் சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று வழிபடலாம். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் ராகு, கேது, மாந்தி சேர்ந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேண்டும். பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து, நீண்ட நாட்களாக திருமணமாகவில்லை என்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் என்பதால் தீராத நோய், நீண்ட காலமாக நோயால் துன்பப்படுபவர்கள் இந்த விரதம் இருக்கலாம். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை, மருத்துவ செலவுகள் அதிகம் சந்திப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம். இவர்களும் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். கார், சொந்த வீடு வாங்க வேண்டும், நிறைய தங்க நகைகள், செல்வம் சேர வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருக்கலாம். கடன், நகை, அடமானம் இருப்பது போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபட மகாலட்சுமியின் அருள் தேவை. அப்படி லக்ஷ்மியின் அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். ராகு, கேது தசாபுத்தி நடப்பவர்களும் சுக்கிரனின் அருளை பெற இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும்.
தீராத பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்கள், கர்ம வினைகளில் சிக்கி தவிப்பவர்கள் ஆகியோர் இந்த நாளில் விரதம் இருக்கலாம். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்க காரணம்: உள்ள தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் அஷ்டலட்சுமியாக விளங்கும் அம்பிகையை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனால் இல்லத்தில் செல்வம் செழித்து தோங்கும். கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதால் மனைவியர் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றனர். அத்துடன் பிள்ளை பேறு இல்லாதவர்கள் சந்தான லட்சுமியின் அருளினால் மக்கட்பேறு பெறுகின்றனர். அதனால் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் எல்லோரும் விரும்பி அனுஷ்டிக்கின்றனர். வீட்டில் குறைவில்லாமல் 16 வகையான செல்வங்களும் எப்போதும் நிறைந்திருக்கும். வரலட்சுமி விரதம் அன்று செய்ய வேண்டியவை: வரலட்சுமி என்பது வரம் தரும் லட்சுமி, வீட்டிற்கு வரக்கூடிய லட்சுமி, மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது. அந்த லக்ஷ்மியை வேண்டி விரதம் இருக்கும்போது எதை நாம் கேட்டாலும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து கடவுளை முழுமையாக மனதில் எண்ணி மாலை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் வாரிசு பெறுவதோடு அஷ்டபோக பாக்கியங்களையும் பெறுவார்கள். விரத தினத்தன்று லக்ஷ்மி துதி, லக்ஷ்மி வரலாறு போன்றவற்றை சொல்லி வழிபட்டால் நினைத்தது நடக்கும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை: வரலட்சுமி அன்று கலசம் அமைத்தும் அம்மனின் முகம் வைத்தும் வழிபடுவது பலரின் வழக்கம். ஆனால் அப்படி எதுவும் முடியவில்லை என்பவர்கள் எளிமையான தாமிரம் அல்லது செம்பினால் ஆன சொம்பினை பயன்படுத்தி கலசம் அமைக்கலாம். இதற்கு அம்பாளின் முகம் இல்லை என்றால் வெறும் தேங்காய், மஞ்சள் பூசி அதில் குங்குமம் துலகம் இட்டு வைத்து வழிபடலாம். கலசம் அமைக்கவும் முடியாது என்பவர்கள் அம்மனின் படத்தை வைத்து வழிபடலாம். மகாலட்சுமியின் படமும் இல்லை என்பவர்கள் ஒரு சிறிய அகலில் தீபம் ஏற்றி வைத்து அதை மகாலட்சுமியாக பாவித்து வழிபடலாம். அன்றைய தினம் புதிதாக எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதும், பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்பதோ எந்த கட்டாயமும் கிடையாது. பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்கள்: மகாலட்சுமி எந்தெந்த பொருட்களில் எல்லாம் நிறைந்திருக்கிறாளோ அந்த பொருட்களை கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இதனால் நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களின் பலன்களுக்கு ஏற்ப அம்பிகை நமக்கு அருளை வழங்குவாள். மஞ்சள், குங்குமம், பூ, அரிசி, பருப்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, பச்சை கற்பூரம், வெற்றிலைப்பாக்கு, இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்த பழங்கள். இனிப்பு வகைகள்: முந்திரி, பாதாம், அரிசி பருப்பு, வளையல், கண்ணாடி, அலங்காரத்திற்குரிய பொருட்கள், நாணயங்கள் போன்ற பொருட்களை பூஜைக்காக பயன்படுத்தலாம். எளிமையாக மகாலட்சுமியை வழிபடும் முறை: இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வாங்க முடியாது என்பவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளது என்பவர்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம். இவற்றை படைத்து வழிபட்ட பிறகு, எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வம் நிலை இதுதான், இந்த உயரவும் இன்னும் வசதியாக உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியை கொடு என மகாலட்சுமியிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளலாம். மகாலட்சுமியை ஏழை பெண்ணிற்கு அவளின் தர்ம குணத்தை பார்த்து தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய செய்த நாள் என்பதால் வரலட்சுமி விரதம் நாளை தவறவிடாமல் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். யாரெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்கலாம்? வரலட்சுமி விரதத்தையும் குடும்ப செழிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என கட்டாயம் கிடையாது. ஆண்களும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம். அதேபோல் தனியாக இருக்கும் ஆண்கள், பெண்கள், கைம்பெண்கள் என யார் வேண்டுமானாலும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபடலாம். மகாலட்சுமிக்கு அன்றைய தினம் பூக்கள், குங்குமம், அக்ஷதை, வெள்ளி நாணயங்கள் அல்லது சாதாரண நாணயங்கள் என எதை பொருள் வைத்தும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். 2025 வரலட்சுமி விரதம் எப்போது? 2025 ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படும். ஷர்வண மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும். இந்த புனிதமான நிகழ்வு லக்ஷ்மி தேவியை, குறிப்பாக அஷ்டலட்சுமிகள் எனப்படும் அவரது 8 தெய்வீக வடிவங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வரலட்சுமி விரதம் 2025 முகூர்த்தம் மற்றும் நேரங்கள்: வீடு அமைதியாகவும் புனித சடங்குகள் தடையின்றி செய்யவும் கூடிய அதிகாலை நேரமே
வரலட்சுமி விரத முகூர்த்தமாகும். பூஜை நேரம் ஆகஸ்ட் 8, 2025 அன்று காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சிம்ம லக்ன பூஜை முகூர்த்தம் காலை 6:42 முதல் காலை 8:47 வரை. விருஷக லக்ன பூஜை முகூர்த்தம் மதியம் 1 மணி முதல் மதியம் 3:13 வரை. கும்ப லக்ன பூஜை முகூர்த்தம் மாலை 7:11 மணி முதல் இரவு 8:50 மணி வரை. விருஷப லக்ன பூஜை முகூர்த்தம் நள்ளிரவு ஆகஸ்ட் 9 அதிகாலை 12:14 முதல் அதிகாலை 2:15 வரை. வரலட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் நிலையான லக்னமாகும். ஏனெனில் இது நீடித்த செழிப்பை உறுதி செய்கிறது. பகலில் 4 பொருத்தமான முகூர்த்தங்கள் இருந்தாலும் பிரதோஷ காலத்துடன் ஒன்று சேரும் மாலை நேரங்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன. வரலட்சுமி விரதத்தின் பலன்கள். வரலட்சுமி விரதம் இருப்பதால் நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும். தீமைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் செழிக்கும். தொழில் முடக்கம், பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். மன அமைதி கிடைப்பதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. வரலட்சுமி விரதம் இருக்க முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டியவை? வருடந்தோறும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது வேறு யாராவது பூஜைகள் செய்ய சொல்லலாம். நீங்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே பிரார்த்தனை மட்டும் செய்து கொள்ளலாம். வீட்டில் வேறு யாரும் கிடையாது, தனியாக இருக்கிறோம் அல்லது வெளியூர் சென்று விட்டோர் என்பவர்கள் வரலட்சுமி விரதத்திற்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்யலாம். ஒருவேளை அந்த நாளிலும் செய்ய முடியவில்லை என்பவர்கள் தொடர்ந்து 2 வாரங்களாக வரலட்சுமி பூஜை செய்ய முடியாமல் தடைபடுகிறதே என வருந்த வேண்டாம். புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அம்பிகையை வழிபடலாம். அம்பாளுக்குரிய நவராத்திரியில் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். அனைத்து வளங்களையும் அள்ளி வழங்கும் வரலட்சுமியை வழிபட்டு நலம் பெறுவோம். அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.